ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா முட்டை குழம்பு தாங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் தான் நாம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அது கூட ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கோம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இதெல்லாம் கட் பண்ணி இப்போது ரெடியாக வச்சாச்சு. அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவர் கட் ஆனதால் டார்க்காக தான் தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெயில் சேர்க்கறதுக்காக நாம் பட்டை, கிராம்பு, மராத்தி முக்கு, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்து பொரிய விடலாம். எங்கள் ஊர் சைடு இப்போது சின்ன வெங்காயம் ஃபேமஸாக அதிகமாக விற்றுட்ருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் இப்போது கொஞ்ச நாளாகவே சின்ன வெங்காயம் தான் சமைச்சிட்ருக்கோம். இது சமைக்கும் போது எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயத்துக்கு கூடவே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வணங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வணங்குற வரைக்கும் அடிப்பிடிக்க விடாமல் இடையில மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்க்கும் போது புளிப்பு சுவை வந்துடும். நம்மளோட முட்டை குழம்பு டேஸ்ட்டே மாறி போயிடும், அப்புறம் புளி குழம்பு மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே உப்பு ஆனியன் போட்டதுக்கப்புறம் இல்லை தக்காளி போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜெலாம் அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி எல்லா மசாலாவும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம், அதை அப்படியே சேர்த்துட்டோம். என்னென்ன மசாலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், சிக்கன் அல்லது மட்டன் மசாலா கொஞ்சம், அது கூடவே ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த மசாலா ஒரு தடவை மிக்ஸ் பண்ண விட்டதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம குழம்பு எந்த அளவு கூட்டி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுடுங்க. நாங்கள் இன்றைக்கி இதை மார்னிங் டிஃபனுக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் செய்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறையவே குழம்பு கூட்டி வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் நீங்கள் குழம்பு டேஸ்ட் பண்ணி உப்பு காரம்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரணும். இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி முட்டையை வேக வச்சுருக்கோம், அதை எப்படி உரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு வாள் தான் இப்போ இந்த முட்டையெல்லாம் உரிக்க போகிறாங்க. நம்ம வீடியோ எடுக்கலான்னு சொல்லி முட்டையை தேடும் போது அவங்க தான் இதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எப்படி உரிக்கிறதுன்னு கேட்டோம். அப்போ ஸ்பூனால் மேலே தட்டி தட்டி இந்த மாதிரி உடஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துடணும்னு சொன்னாங்க. நீங்களும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், முட்டையை சீக்கிரமாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி தட்டி தட்டி எல்லா முட்டையுமே அவங்க தான் உரிச்சாங்களாம். இதை குழம்புல போட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னேன், இல்லை இப்படியே உடச்சி கூட சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அவங்க குழம்புல போட்ட முட்டை சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும்னு சொல்லி. அதுக்காக அப்போவே அவங்க தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். அப்போ தான் நம்ம முட்டையை அதில் போட முடியும். பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா முட்டையும் உரித்து வாஷ் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க நமக்கு. இந்த முட்டையை நம்ம இப்போது முழுசாகவே தான் குழம்புல போட போகிறோம், ஏன்னா நம்ம கட் பண்ணி போடும்போது கரையும். ஏன்னா நாங்கள் மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் இன்றைக்கி முழுசாகவே தான் போடுறோம். நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட போடலாம், அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்தால். நடுவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம், சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி போட்டாலும். முட்டை போட்டதுக்கப்புறம் அந்த கொதி பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போது அகை நல்லா கொதித்து வரணும்.
இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது நம்ம குழம்பு இன்னமுமே திக்காகும். இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய குழம்பு. நாம் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில பேர் மட்டன் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முந்தைய வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from me and my co-sister. Thank you for watching.